தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள். தொடர்ந்து ஆதரவுகள் சூப்பராக கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் நியூஸஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் எக்கச்சக்கமான டெக் செய்திகள் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். நேற்று ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸ்னாப் டிராகனுடைய பழைய சிப் இருக்கு இல்லையா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்பாக வந்த சிப், அந்த சிப்பை ஒருவேளை இன்னைக்கு மார்க்கெட்டில் கொண்டு வந்து 25,000 பட்ஜெட்குள்ளே விற்றா நீங்கள் வாங்குவீங்களா? அது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். 70% ஆஃப் த பீப்புள் ஆமாம் அது ஒர்த்தாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. 30% மட்டும்தான் வேணாம் அது பழைய சிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. நேற்றும் இதே மாதிரி தான் ஒரு போல் வச்சிருந்தேன். பட் அது எக்ஸினோஸ் சிப் தான். ஸோ எக்ஸினோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே செம கடுப்பு இருக்குது. அது வேணால் உண்மையான விஷயம் தான். ஸ்னாப் டிராகன் ப்ராசரே எல்லாத்துலேயுமே கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி. முதல் டெக் நியூஸே பயங்கரமான நியூஸாக இருக்க போது, அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா அமேசானுடைய ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் வரப்போகிறதா சொல்கிறாங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி தேதியில் அவங்களுடைய ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் ஃபயர் ஸ்டிக்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி வந்து நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க. தமிழகமே தமிழகமே பாட்டு தான் வந்து போடணும், ஸ்பான்சர் இல்லைங்க, சும்மா. வோடஃபோன் ஐடியா கஸ்டமர்ஸ்க்கெலாம் சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வீக் டேஸ்லாம் யூஸ் பண்ணாத அந்த டேட்டாலாம் இருந்ததுன்னா நீங்கள் வீக்கெண்ட்ஸ்க்கு ரோல் ஓவர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுவே வேறு லெவலுக்கான ஒரு ஆஃபர். நிறைய பேர் இந்த வார நாட்களில் ஆஃபீஸ் போகிறது, காலேஜ் போகிறது, ஸ்கூல் போகிறது, அந்த டைமில் டேட்டாஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்றது எல்லாமே வந்து இல்லாமல் அதை அப்படியே தூக்கி நம்ம சாட்டர்டே சண்டேஸ்க்கு வச்சுக்கலாம். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து படம் பார்க்கலாம், எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக கொண்டு வந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு மேலே ரீசார்ஜ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே, ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ரீசார்ஜ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் 12 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் அன்லிமிட்டட் டேட்டா ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. யாராச்சும் வோடஃபோன் ஐடியா கஸ்டமர் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்பீடெல்லாம் நல்லா வருதான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஆண்ட்ராய்ட் 12க்கு என்னடா பேர் வைப்பாங்க, எந்த ஸ்வீட்டை வைப்பாங்க, ஒரு வேளை வந்து பாயாசம் வைக்கிறதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் வைப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தா அவங்க ஸ்னோ கோன் அப்படின்னு வைக்கிறாங்களாம். ஸ்னோ கோன். நம்ம எப்படி அந்த பேர் வச்சு சொல்ல போகிறதில்ல, ஆண்ட்ராய்ட் 12னே கூப்பிடலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் போட்ட வீடியோ ரியல்மி X7 Pro உடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 30,000 ரூபாய்க்குள்ள இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது தான் ஒரு சரியான டிசிஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக இன்றைய ஐபி கொஸ்டினும் அதே தான். பிகாஸ் 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் இன்றைக்கி எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எந்த மொபைலை பிக் பண்ணுவீங்க? நம்மளுடைய ஐபிக்கில் ஒரு சில மொபைல்ஸை கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ ஓட் பண்ணுங்கள். நேற்று நியூஸ்லேயே சொல்லியிருந்தேன், கால்பையுடைய நத்திங் கம்பெனி எசென்ஷியலை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி கால்பையும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் அதுலேருந்து நாங்கள் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்போ நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வருவோன்றதெல்லாம் தெரியாதுன்றது போல் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி மேலே யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நம்ம கூட பண்ணலாமா, எஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவில் இது அப்ரூவ்டா இல்லையா என்ன எதுலாம் வந்து தெரியல. பட் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, பார்க்கலாம். அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா என்னன்றதை அப்புறமா சொல்கிறேன். ரியல்மி நார்சோ 30 சீரிஸ் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல்மி பட்ஸ் 2 ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் டிவைஸும் வந்து லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. முன்ன இருந்ததை விட டிசைன்லாம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குமா என்ன இதெல்லாம் தெரியல. பட் உள்ள பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வைஸாக நிறைய விதமான விஷயங்கள் மாறுபட்டுருக்கு. உங்களுக்கு பேஸ் பூஸ்ட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய விதமான ட்வீக்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து இதில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல்ஸும் சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆப்பிளுடைய M1X சிப்பை பற்றின ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 CPU கோர்ஸும் 16 GPU கோர்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன M1 பற்றியே இன்னும் ஆஹா ஓஹோன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. வாங்குற அளவுக்கும் வந்து இப்போதைக்கு நான் வந்து யோசிக்கல. பார்க்கலாம், இந்த M1X சிப் வரும்போது கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு நான் முழுமையாக வந்து முயற்சி எடுக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து இது சூப்பராக இருக்குன்றது போல தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக எடிட்டிங்க்கு இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 5 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப், அதுதான் முக்கியமான விஷயம். இலான் மஸ்குடைய SpaceX நிறுவனத்துக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபண்டிங் வந்திருக்கான். நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடியை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல ஆயிரம் கோடிகள் இருக்கிறது. பட் இந்த பல ஆயிரம் கோடிகள் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. பட் SpaceX இஸ் ஃப்ளைங். இந்திய அரசாங்கம் இப்போ 12,000 crores வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா PLI ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான். இதன் மூலியமாக டெலிகம்யூனிகேஷனில் இந்த கியர் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இந்தியாவிலே நீங்கள் தொடங்குறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே 5G இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு இங்கிருந்தே மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கும்.
ஆஸ்திரேலியாவுக்கும் கூகுளுக்கும் பயங்கர சண்டை போயிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தொடர்ந்து நியூஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆஸ்திரேலியா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் போட்ட சட்டம் இப்போ நடைமுறைக்கு வந்துடுச்சு. எஸ், இது வந்து ரோல் அவுட் ஆயிடுச்சு. இனிமேட்டு நீங்கள் எல்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணுன்றது போல சொல்கிறாங்க. இப்போ கூகுள் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது ஆஸ்திரேலியாவில். இவங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 170 கோடி நான் உங்களுக்கு தரோன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நியூஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு நல்லா இருக்கே, நம்ம வீடியோ காமிக்கிறதுக்கு நமக்கும் ஒரு 2 கோடி 3 கோடி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். என்னப்பா 5G வந்தால் இந்த மாதிரி நடந்துடும், அந்த மாதிரி நடந்துடும்னு ஒரு சில சைடில் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சைடில் எதுவுமே ஆகாது, 5G வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிரச்சனையே இல்லைன்னு இன்னொரு சைடில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ பிரான்ஸுடைய சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, 5G மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் எல்லாமே ஏர்கிராஃப்டுடைய அந்த ஏவியேஷன் அந்த நேவிகேஷனுக்கு எல்லாமே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது போல் சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையானால் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் வந்து ஃப்ளைட்லாம் ட்ராவல் பண்ண போகிறாங்க. எல்லாருக்கிட்டுமே 5G இருந்ததுன்னா அந்த நேவிகேஷனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். ஹோப்ஃபுல்லி இது உண்மை இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் என்னன்றதை சீக்கிரமாக எல்லாருமே கண்டுபிடிக்கணும். ஏன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி 1.5 வருஷமாக ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரீசெண்டாக டிடி ஃபேமிலி மெம்பர் ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நிலைமை ஆகிப்போச்சு. சன் டிவியில் எப்படி நியூஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் தங்கம் விலை இவ்வளோன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி உங்கள் நியூஸ்லேயும் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக பிட்காயின் விலையை சொல்கிறீங்க ப்ரோன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லை, கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பிட்காயினுடைய விலை அப்படின்றத பார்த்தீங்கன்னா $50,000 கடந்து போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது உலக நாடுகளில் நிறைய பேர் வந்து இதை ஒத்துக்க ஆரம்பித்தாங்க, எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பித்ததுனால விலை ஏறிக்கிட்டே போகிறதா சொல்கிறாங்க பிட்காயினுடைய விலை. அதற்கு மேல் நான் என்ன சொல்வது, விலையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓடிடி பிளாட்ஃபார்மில் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ZEE5 ப்ரீமியம் இப்போ கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ₹1000 வருஷத்துக்கு இப்போ ₹500 வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 28 வரைக்கும். யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேத்தி நம்மளுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நிறைய பேர் என்னுடைய உடல்நலத்தை பற்றி விசாரிச்சிருந்தீங்க. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. என்னோட லைட் முன்னாடி வந்து உட்கார முடியல, கண்ணெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. அதுதான் வந்து பிரச்சனை. பட் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கான நியூஸ் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.